Hi friends, welcome to our channel. In this video, we are going to discuss MCQ formats. இந்த வீடியோவில் நாம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா பேசிக் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட் யூனிட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நம்பர் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பூலியன் லாஸ் பேஸ் பண்ணியிருக்கிற எம்சிக்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கிறது இதே கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசிக் லாஸ், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷனும் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இதை எப்படி உங்களுக்கு வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இது பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் எது கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the parameter through which 4 distinct value can be represented is known as டேஷ்னு கொடுத்துருக்காங்க. the options are bit, byte, word, nibble அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இதில் வந்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க, 4 டிஸ்டிங்க்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து சிங்கிள் பிட் அப்படின்னு சொல்லுவோம். இது செப்பரேட்டாக இருக்கிறது, இது ஒரு பிட், இது ஒரு பிட், ஸோ இது ஒரு பிட். ஸோ டோட்டலாக மொத்தம் எத்தனை பிட் இருக்குன்னா 4 பிட்ஸ் இருக்குது. ஸோ 4 பிட்ஸ் அப்படின்னா 4 டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 பிட்ஸ் இஸ் கால்டு இட் as the nibble. the correct answer is option D. ஸோ இது ஆக்சுவலி வந்து 4. Okay, next. The parameter through which 8 distinct values can be represented is known as, நம்ம இப்போ ப்ரீவியஸில் பார்த்தது 4 bits is equal to what அப்படின்னு பார்த்தோம். 4 bits are called it as a nibble. அதே போல் 8 bits என்ன சொல்லுவோம் அப்படின்னா 8 bit is equal to 1 byte அப்படின்னு சொல்லுவோம். 8 bit is equal to 8 bits are 1 byte. So correct answer is option B. Next is 16 bit. 16 bit என்ன சொல்லுவோம் அப்படின்னா the options are bit, byte, word, nibble. நம்ம ஏற்கனவே தெரியும் bit என்ன சிங்கிளாக இருக்கிறது, nibble அப்படின்றது 4 அப்படின்னு பார்த்தோம். byte is equal to 8 bits are 1 byte. அதே போல் 16 bitsக்கு என்ன சொல்லுவோம்னா 1 word அப்படின்னு சொல்லுவோம். So the correct answer is option C, word. The quantity of double word is, டபுள் வேர்டு ஒரு வேர்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம், 16 பிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். டபுள் வேர்டுன்னா என்ன? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 32 பிட்ஸ், ஆப்ஷன் டி. சிங்கிள் வேர்டு இஸ் ஈக்குவல் டு 16 பிட், டபுள் வேர்டு இஸ் ஈக்குவல் டு 32 பிட்ஸ். எனி சைன்ட் நெகட்டிவ் பைனரி நம்பர் இஸ் ரெகனைஸ்டு பை இட்ஸ் எம்எஸ்பி வேல்யூ. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹாவ் நம்பர் ஆஃப் பிட்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும். இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் இஸ் எல்எஸ்பி வேல்யூ, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் எம்எஸ்பி வேல்யூ. ஸோ இது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். இதை வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எம்எஸ்பி வேல்யூ 1ஆக இருந்தால் இல்லை 0வாக இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 0வாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் 1, இந்த பிட் வந்து 1ஆக இருந்ததுன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த எம்எஸ்பி வேல்யூ, எய்தர் இட்ஸ் 1 ஆர் 0. அதை பேஸ் பண்ணி தான் இது நெகட்டிவ் நம்பராக இல்லையா அப்படின்றத நம்மளால் ரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, எம்எஸ்பி. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு பூலியன் லா a plus 1 is equal to what? The options are 0, 1, a டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ a plus 1 is equal to வாட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏவோட வேல்யூ 0ன்னு அசைன் பண்ணிக்கலாம். 0 plus 1, ஸோ 0வோட எந்த நம்பரை வந்து நம்ம ஆர் பண்ணாலும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் கிடைக்கும். 0 plus 1 is equal to 1. Let us assume a value is 1. 1 plus 1 is equal to 1. If you see this, இப்போ இதில் பாருங்கள், நமக்கு இந்த ஏ வேல்யூ என்னவா இருந்தாலும் நமக்கு இதுதான் நமக்கு அவுட்புட்டாக வருதுன்னா இங்கே இருக்கிற இந்த 1 தான் நமக்கு ரிசல்ட் அப்படி கிடைக்குது. ஸோ தட் மீன்ஸ் a plus 1 is equal to 1. ஸோ இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த ஏ வேல்யூ. ஏவை டிபெண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் இல்லை. எந்த ஏவை வந்து 0வாக இருந்தாலும் சரி 1ஆக இருந்தாலும் சரி அவர் ரிசல்ட் இஸ் 1. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1. Next is, according to Boolean law, a plus 0 is equal to what? The options are 0, 1, a dash. So, இதில் பாருங்கள், same way I'm going to assume a value as 0. 0 plus 0 is equal to 0.
Next, I'm going to assume a value as 1. 1 plus 0, the answer is 1. ஸோ இதில் கிளியராக பாருங்கள், இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே 1 டிபெண்ட் பண்ணி நமக்கு 0 டிபெண்ட் பண்ணியில்ல. ப்ரீவியஸில் 1 டிபெண்ட் பண்ணியிருந்த மாதிரி இங்கே 0 டிபெண்ட் பண்ணியில்ல. நமக்கு என்ன ஏ வேல்யூ, சேம் ஏ வேல்யூ தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. த சேம் ஏ இஸ் டேக்கன் அஸ் த அவுட்புட் வேல்யூ. ஸோ ஏ 0வாக இருந்தால் 0வாக இருக்குது, ஏ 1ஆக இருந்தால் 1ஆக இருக்குது. தட் மீன்ஸ் ஏ ப்ளஸ் 0 is equal to ஏ. த கரெக்ட் ஆன்சர் இஸ் option C, A. Next is, according to Boolean law, A dot 0 is equal to what? A dot 0 is equal to 0, 1, A dash னு கொடுத்துருக்காங்க. ஸோ A dot 0, same way I'm going to assume, நமக்கு ஏற்கனவே தெரியும், 0வோட இது நம்ம அண்டு பண்ணாலும் நமக்கு 0 தான் ரிசல்ட் கிடைக்கும். A நான் வந்து அசியூம் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணுங்கள். 0 into 0, output is 0. 0, now I'm going to assume A value is 1. 1 into 0, the output is 0. So whatever it may be, so இதோட ஏவோட வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி, இங்கே 0வோட அண்ட் ஆகும் போது will be getting the 0 value. So A dot 0 is equal to 0. That is the option A. Next is, according to Boolean law, A dot 1 is equal to what? A dot 1 is equal to, so இதில் பாருங்கள், ஏவோட வேல்யூ நான் 0ன்னு அசியூம் பண்ணுறேன். 0 into 1, output is 0. Now assume A value is 1. 1 into 1, output is 1. So same way இங்கேயும் பார்த்தீங்கன்னா, whatever may be the A value. ஸோ 0 இருந்ததுன்னா 0 கிடைக்குது, 1ஆக இருந்ததுன்னா 1 கிடைக்குது. ஸோ இது வந்து 1 பொறுத்து நமக்கு மாறல. ஸோ whatever the A value, that is taken as the output. ஸோ A dot 1 is equal to, நிறைய பேர் இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா 1ன்னு எடுத்துப்போம். If it is A is equal to 0னா அவுட்புட் வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ what it is, A dot 1 is equal to, output is A. A இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். Next, A dot A is equal to what? A dot A is equal to, same நமக்கு 1ஆக இருந்ததுன்னா 1ன்னு வரும், 0வாக இருந்ததுன்னா 0ன்னு வரும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் A dot A அப்படின்னு இருந்ததுன்னா அக்கார்டிங் டு திஸ் நமக்கு ஃபைனலாக ஏன்னு தான் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, let us assume A is equal to 0. A equal to 0னா அப்போ ரெண்டுலையுமே நமக்கு என்ன வரும்? 0 dot 0 is equal to 0ன்னு வரும். Let us assume A is equal to 1. A dot 1, A dot A, that is 1 dot 1 is equal to 1. நம்ம என்ன அசியூம் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ A dot A is equal to A. For example, if you get A dot A இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன எடுத்துக்கலாம்? A dot A is equal to A according to this A. So again A dot A is equal to A. So number of times நமக்கு வந்து அண்டில் வந்தாலும் our result is A only. Next, A plus A. A plus A is also A. For example, if I'm assuming A value is 0. So 0 plus 0 is equal to 0. Let us assume A value is 1. So 1 plus 1 is equal to 1. So whatever you are assuming that value, that is taken as the output. So A plus A is also A. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா A plus A number of times நமக்கு repeat ஆனாலும் according to A plus A, the value is A. Again, the result is R with again one more A. So again you will be getting the same A value. So A plus A is equal to A. A plus A dash or A plus A bar, both are same. A plus A dash or A plus A bar. So that value is equal to what? 0, 1, A dash. For example, I am going to assume the value A is equal to 0. So what about your A dash? A dash will be 1. That is the complement of A value is nothing but A dash. A dash is equal to 1 and varo. Now I'm going to assume A is equal to 0. A equal to 0 அப்படின்னா 0 plus A dash ஓட value என்ன வரும்? 1 and வரும். That means A plus A dash is equal to 1. Now assume A is equal to 0. 0 plus A dash. 0 ஓட 1 ஓட complement என்னது? 0. So 1 plus 0 or 1 is R with a 0, the result is 1. So A plus A dash is equal to 1. இதுதான் நம்மளோட result. So the correct answer is option B, A plus A dash or A plus A bar. So whatever may be the alphabets, B plus B bar, B plus B dash, C plus C dash, whatever it may be, the result is 1.
According to Boolean law, a dot a dash is equal to what? A dot a dash. நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். a is equal to 0ன்னு அசியூம் பண்ணோம்னா a டேஷோட வேல்யூ 1ன்னு வரும். If you assume a is equal to 1, a dash value will be 0. If you let us consider the first value, a is equal to 0. 0 na 0 into a dash value is 1. If you add this value, you will get 0. அதே போல் a ஓட வேல்யூ 1ன்னு அசியூம் பண்ணிவிட்டு 1 அசியூம் பண்ணோம்னா a டேஷோட வேல்யூ என்ன வரும்? 0ன்னு வரும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 1 is 0. So both the values are 0. a dot a is nothing but 0. The answer is option A. According to Boolean law, a dash of dash or இது எப்படி சொல்லலாம்? a bar the whole bar அப்படின்னு சொல்லலாம். a double bar அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இது வந்து என்ன ஆகிடுனா கேன்சல் ஆகிட்டு சிம்பிளாக ஏன்னு வரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா லெட்டஸ் அஸ்யூம் தி a வேல்யூ, ஏவோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 0னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏன்னா என்ன வரும்? 1ன்னு வரும். அகெயின் இந்த 1க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா டபுள் பார்னு போடலாமா? ஸோ 1க்கு பார் வருமா? 1க்கு பார் வந்தால் 0. தட் மீன்ஸ் யூ வில் பி கெட்டிங் த a வேல்யூ. ஸோ a டபுள் பார் இஸ் நத்திங் பட் a. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. அக்கார்டிங் டு த Boolean law, a plus b is equal to நமக்கு வந்து நிறைய லாஸ் இருக்குது. அந்த லா படி a plus b எப்படி எழுதலாம்னா b plus a அப்படின்னு எழுதலாம். ஸோ a plus b is equal to b plus a. அதே போல் a dot b எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா a dot b is equal to b dot a. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு. ஆப்ஷனில் a plus bன்னு எடுத்துக்கோங்க. ஸோ a dot b is equal to b dot a அப்படின்னு எடுத்துக்கலாம். The correct answer is option. ஸோ ஆப்ஷன் D, a dot b is equal to b dot a. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து லா இருக்குது, லா ஆஃப் கம்யூட்டேஷன் படி a plus b is equal to b plus a or a into b is equal to b into a அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் நத்திங் பட் கம்யூட்டேஷன் லா. நெக்ஸ்ட்டு a dot b dot c is equal to what? இதில் ப்ராக்கெட் பாருங்கள், b dot cக்கு கொடுத்துருக்காங்க. a dot b dot c is equal to what அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a dot b dot c is equal to a dot b dot c. ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். அதே போல் இன்னொரு கொஸ்டின், a plus b plus c, b plus cக்கு தான் நமக்கு வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. a plus b plus c is equal to what? ஸோ a plus b plus c அப்படின்னு சொல்லலாம். a plus b plus c. இது வந்து எந்த லாவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is comes under association law. ஸோ இது எந்த லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் லா. கம்யூட்டேஷனும் அசோசியேஷனும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து a டாட் b plus c, அதே போல் b a plus b dot c இதுன்னு ரெண்டுமே இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். a into a plus a dot b plus c அப்படின்னு இருக்குது. இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன வரும்? a dot b plus a dot c அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B, a dot b plus a dot c. This is comes under distribution law. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டாட் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு டாட்டோட ப்ளஸ் வந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம்? டிஸ்ட்ரிபியூஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் லா. ஓகே, the answer is option B. நெக்ஸ்ட் அதே போல் அக்கார்டிங் டு த Boolean law, a plus b into c இது எப்படி எழுதலாம்னா a plus b into a plus cன்னு எழுதலாம். This is also comes under distribution law, a plus b into a plus c. Next, according to Boolean law, a dot a plus b is equal to whatன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், இது வந்து அப்சார்ப்ஷனில் உங்களுக்கு நிறைய லாஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ஏ உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்? a டாட் a ப்ளஸ் அகெயின் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a டாட் பின்னு வரும். இப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி a டாட் a is equal to a அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் a டாட் a is equal to a ப்ளஸ் abன்னு கிடைக்கும். நவ் இதை வந்து ஏவை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 1 + bன்னு வரும்.
ஸோ ஒன்னோட எந்த வேல்யூ ஆட் பண்ணாலும் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸில் 1 plus a plus 1 or 1 plus a is equal to whatever may be the a value நமக்கு ஓவராலாக 1 கிடைக்கும். ஸோ அப்போ a dot 1 வரும். a dot 1 is equal to it's depends upon the a value. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஏன்னு கிடைக்கும். ஸோ what is the answer? Option A. Next, according to the Boolean law, a plus ab, இப்போ தான் நம்ம இதே சேம் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். ஏவை காமனாக வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும்? 1 plus bன்னு வரும். 1 plus b or a plus 1 ரெண்டுத்துலேயும் நம்ம இது பண்ணாலும் ஏவோட வேல்யூ என்ன வரும்? 1 plus b is nothing but 1 வரும். according to 1 plus a is equal to 1 அந்த ஃபார்மேட் படி a into 1 ஏவோட வேல்யூ என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். a dot 1 is equal to a. So a plus ab is equal to a. Next a into a dash plus b. இது பாருங்க, இதெல்லாம் பாருங்க. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா a dot a dash plus a into b கிடைக்குமா? a dot a dash ரெண்டுமே நம்ம என்ன a into a dash is equal to 0 அப்படின்னு பார்த்தோம் plus ab. So what is the answer? So answer is option D, ab. Next ab plus b dash. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் டேர்ம் வருதா பாருங்கள். சிங்கிள் டேர்ம் வந்ததுன்னா let us assume the value in the form of a plus ab format. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. a plus ab is equal to என்னன்னு பார்த்தோம்? a plus ab is equal to a plus b அப்படின்னு பார்த்தோமா? a plus ab. So according to this, let us assume the a value. இங்கே வந்து a என்னன்னு எடுக்கிறேன்னா a is equal to b dash அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ a dash ஓட வேல்யூ என்ன வரும்? a dash is equal to bன்னு வரும். a plus a dash b. சரி, இந்த ஃபார்முலா நான் மாற்றி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். a plus a dash b is equal to a plus b. இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். a plus a dash b is equal to a plus b. ஸோ let us assume the a value. a வந்து b டேஷ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ a டேஷ் என்னாகும்? b டேஷுக்கு டேஷ் வரும். தட் மீன்ஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு bன்னு வரும். ஸோ வாட் இஸ் த a டேஷ் வேல்யூ? b. ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா நம்ம எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் a டேஷ் b அப்படின்னு எழுதலாமா? ஏவோட வேல்யூ b டேஷ் ப்ளஸ் a டேஷோட வேல்யூ b into b ஓட வேல்யூ a அப்படின்னா this is in the form of same b dash plus b into a or a into b ரெண்டுமே நமக்கு சேமாக தான் வரும். that means your answer is a ஓட வேல்யூ b dash, b ஓட வேல்யூ என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்? ஏன்னு எடுக்கிறோம். ஸோ a plus b dashன்னு கிடைக்கும். ஸோ that is nothing but our result, a plus b dash. next same way a b dash plus bன்னு இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், let us assume a is equal to b. அப்போ a டேஷோட வேல்யூ என்ன வரும்? b டேஷ்னு வரும். here a is nothing but உங்களோட b ஓட வேல்யூ. ஸோ a plus a dash b is equal to a plus b according to this law. a ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா b. ஸோ b plus இங்கே b ஓட வேல்யூனா b dash into a ஓட வேல்யூ is a. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஏவோட வேல்யூ என்ன? b. ஸோ அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஏவோட வேல்யூ இங்கே என்ன டேர்மில் இருக்குது? பீன்னு இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு அவுட்புட்னா b ப்ளஸ், ஸோ இந்த b டேஷை விட்டுருங்க, இங்கே என்ன b இருக்கோ அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். a ப்ளஸ் a டேஷ் b இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b. ஸோ இந்த b டேஷை விட்டுட்டு இருக்கிற ரிசல்ட்டை தான் நம்ம எடுப்போம். ஸோ b ப்ளஸ் a ஆர் a ப்ளஸ் b ரெண்டுமே நமக்கு சேம் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. according to the Boolean law, a plus b the whole bar. ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டி மார்கன்ஸ் ஃபஸ்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. a plus b the whole bar, a plus b the whole bar அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா a plus b the whole dash அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் தான். ஸோ a plus b the whole bar எப்படி எழுதலான்னா இங்கே வந்து a bar, இதுக்கு இந்த ப்ளஸுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா டாட்னு வரும் இன்ட்டு b பார். ஸோ a ப்ளஸ் b the whole bar is equal to a bar dot b bar. இதுதான் டி மார்கன்ஸ் தியரமோட ஃபஸ்ட் லா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, a dash into b dash.
நெக்ஸ்ட்டு டிமார்கன்ஸ் தியரமோட செகண்ட் லா. இது வந்து டிமார்கன்ஸோட செகண்ட் லான்னு சொல்லுவோம். ஏ டாட் பி த ஹோல் பார் இல்லை ஹோல் டேஷ். ஏ டாட் பி த ஹோல் பார். இப்போ இந்த டாட்டுக்கு நான் பார் எடுத்தேன்னா என்ன ஆகும்? ப்ளஸ்ன்னு வந்துடும். ஏ பார் ப்ளஸ் பி பார் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஏ பார் ப்ளஸ் பி பார். ஸோ அக்கார்டிங் டு பூலியன் டிமார்கன்ஸ் தியரமில் செகண்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார் அப்படின்னு கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. டிமார்கன்ஸ் தியரம் இஸ் டேஷ். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் டிமார்கன்ஸ் தியரம் அப்படின்றது என்னென்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் இன்ட்டு பி பார். அப்படின்னா ஏ டாட் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். இங்கே ஃபஸ்ட்டுலாம் செகண்ட்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. சிம்பிளாக டிமார்கன்ஸ் தியரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், ஆர்ஹெச்எஸ் அந்த சைடில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் நமக்கு என்ன இருக்குது? இப்போ இங்கே பாருங்கள், ஏ டாட் பி த ஹோல் பார் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ டாட் பி த ஹோல் பார் என்ன வரும்? ஏ பார் ப்ளஸ் பி பார். இது கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஏ டாட் பி த ஹோல் பாருக்கு என்ன வரணும்? ஏ டாட் ப்ளஸில் வந்திருக்கணும். ப்ளஸ் இருந்ததுன்னா இது ஒரு டிமார்கன்ஸ் தியரமாக வந்திருக்கும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, தேங்க்யூ.